இந்த கை என்ன உங்களுக்கு பிரச்சனை நடந்ததுன்னா பிறவிலே அந்த பிரச்சனை ஒரு எதிர்பார்ப்போட இருந்து நீங்களா ஏதாவது கிடைக்க வேண்டியது அல்லது இல்லை எதிர்பார்ப்போட இல்லை ஆனால் எடுத்து கேட்டிருக்கிறேன் அண்ணாட்ட 10 ரூபாய் அவங்களுக்கு நாங்கள் சந்தோஷமா 100 ரூபாய்க்கு காட்டினா தான் அவங்களுக்கும் மகிமை நமக்கும் பெருமையாக இருக்கும். தவமணி கதிரவேலு அவர்களுடைய நினைவாண்டு முன்னிட்டு எங்களுக்கு இந்த பொருட்களை வழங்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் போல நாள் உதவியே கிடைக்காம இருந்த ரீதியில் வந்து இது கிடைச்சிருக்கிற வந்து பெரிய உதவி சந்தோஷமா உங்களுக்கு திருப்தியா சரி மாங்குளத்தில் கலங்காயங்கள் மாங்குளம் பஸ்ஸுங்கள் மாறி மாறி அங்கிட்ட அடங்கிட்டே இறங்கி இங்கிட்ட அங்கிட்ட ஏறி எடுத்து இதுதான் என்ற தொழிலாக இருக்குது. ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த யூடியூப் தளம் மூலமாக வந்து பல உதவி திட்டங்களை, குறிப்பாக எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்கள், அதே போல் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள், அதே போல் போரால் பாதிக்கப்பட்ட அதே நேரம் மாவீரர் போராளிகளினுடைய தாய்மார் தகப்பன்மார் அவர்களுக்கான மாதாந்த நிதி கொடுப்பனவுகள், அதே நேரம் ஒரு பிறந்த நாட்களோ அல்லது விசேட வைபவ நிகழ்வுகளோ இடம்பெறுக அந்த நினைவுகளை முன்னிட்டு எங்களுடைய ஈழத்தில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமங்களை தெரிவு செய்து அங்கே அவர்களுக்கான ஒரு நேர சாப்பாடு, அதே நேரம் அவர்களுக்கான ஆடைகளோ அல்லது வந்து சில அன்பளிப்புகளோ அப்படியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த யூடியூப் தளம் மூலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதன்படியாக இன்றைய தினம் அதில் ஒரு அங்கமாக வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லர் புளியங்குளம் என்கின்ற பகுதியில் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று, அதாவது ஒரு குடும்பம் தொடர்பிலான காணொலி ஒன்று எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து பதிவு செய்திருந்தாங்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் 4-5 மாதங்கள் கடந்த நிலையிலையும் அவர்களுக்கான அந்த உதவி திட்டம் கிடைக்கல. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப் சம்பந்தமாக வந்து சில அந்த இடைப்பட்ட காலங்களில் தொடர்ச்சியான அந்த பிரச்சனைகள், சில விமர்சனங்கள் வந்ததன் பிற்பாடாக வந்து நாங்களும் அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நிறுத்தியிருந்த நாங்கள். என்னென்னு சொன்னால் அது பல்வேறு விமர்சனங்களை வந்து தோற்றுவிச்சு என்ற அடிப்படையில் வந்து அப்படி இருந்தும் நாங்கள் எங்களுடைய உதவி திட்டங்களை வந்து நிறுத்தையில் தொடர்ச்சி அதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களில் இருக்கிற அந்த நேர்மத்தன்மை, அதே நேரம் எங்களை நம்பி இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் வாழ் உறவுகளினுடைய உதவிகளின் நிமித்தம் நாங்கள் இதை தொடர்ச்சியாக சக்ஸஸாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த குடும்பத்துக்கான ஒரு வாழ்வாதார உதவியை வழங்குறதுக்காக இன்றைய தினம் வந்திருக்கிறோம். அப்போ இந்த வாழ்வாதார உதவிக்கான நிதியை யார் இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள். இவர்கள் அதாவது பழைய மாணவர்கள் என்பதில் வந்து 1981 ஓயல் படித்த மாணவர்கள், அதே போல் 1984 ஏஎல் படித்த மாணவர்கள். இவர்கள் ஒன்றாக சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய இந்த யூடியூப் தளம் மூலமாக பல பெரிய அளவிலான வாழ்வாதார உதவி திட்டங்கள், அதே போல் அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள், குறிப்பாக இந்த குடும்பங்களில் இடம்பெறக்கூடிய விசேட நிகழ்வுகளின் போதாக உணவு கொடுத்தல், அதே நேரம் சின்ன சின்ன வாழ்வாதார உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், அப்படியான தொடர்ச்சியாக பல விஷயங்களை என் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்களினுடைய நிதி உதவியில் வந்து இன்றைக்கு மற்றொரு உதவி திட்டத்துக்காகத்தான் இன்றைய தினம் இந்த குடும்பத்தில் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் நேரடியாக போவோம். இன்றைக்கு என்னத்துக்காக இந்த உதவியை வந்து செய்ய போகிறோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு மிக முக்கியமான ஒரு நபரினுடைய 31வது நாள் நினைவை முன்னிட்டு, அதாவது இறந்த 31வது நாள் நினைவை முன்னிட்டு இங்கே இருக்கிற, அதாவது ஈழத்தில் இருக்க எங்களுடைய இந்த கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவியை செய்து, அதாவது அந்த காசுகளுக்கு வந்து ஒரு பிரயோசனமான முறையில் இங்கே எங்களுடைய ஏதாவது ஒரு குடும்பம் வாழணும் என்ற ரீதியில் அவர்களுடைய நண்பர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய 1981 ஓயல் படித்த மாணவர்கள், அதே போல் 1984 ஏஎல் படித்த மாணவர்கள், இவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய சக மாணவியினுடைய தாயாரினுடைய அந்த 31ஆம் நாள் நினைவை முன்னிட்டு இந்த உதவி திட்டத்தை, குறிப்பாக இந்த வாழ்வாதார உதவி திட்டத்தை வழங்க இருக்கிறோம். யார் இந்த குடும்பம், அவர்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்கின்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து நாங்கள் நேரடியாக போய் அவர்களோட கதைச்சு அது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்குவோம். இது ஒரு ஆள் கையில் வச்சு கதைங்க. சரி அண்ணா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கும். இதை கிட்டத்தில் வச்சு காய்ச்சிக்கிட்டா தான் கதைக்கிறதா கேட்கும். சரி, ஓகே. எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கோம்ண்ணா. நல்லா இருக்கிறீங்களா? சரி, அப்போ உங்களோட வியாபாரங்கள் பிஸ்னஸ்கள் எல்லாம் அப்படி போய் கொண்டிருக்கு? இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கீங்க. பிரச்சனை இல்லை. இந்த கை என்ன உங்களுக்கு பிரச்சனை நடந்தது? என்ன பிறவிலே அந்த பிரச்சனை?
கையொரு பிரச்சனைன்னு சொல்லாமல் அதை தொடர்ச்சியாக நீங்கள் அதை வேலை செஞ்சு இப்போ குடும்பம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுக்கு? 2 பிள்ளைங்க. 2 பிள்ளை. பெரிய ஆகலா சின்ன ஆகலா? மூத்த பிள்ளைங்களுக்கு 5 வயசு, 2வது பொட்டைக்கு 3 வயது. எனக்கு அந்த விஷயம் தெரியும். என்னடா பார்க்குறாக்களுக்கு அது புதுசாக இருக்குது. கரெக்டாக. அதுக்காக தான் நான் திருப்பி அந்த விஷயங்களை கேட்குறேன். சரி, அப்போ என்னடால் நாங்கள் அந்த வீடியோ உங்களை வந்து முதல்ல எடுத்திருந்தேன் நான். என்ன அப்போ நீங்கள் உங்களோட இந்த தொழிலை வந்து செய்யணும் என்று சொல்லி சம்மந்தமாக தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களோட தொழில் சம்மந்தமாக சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக பார்க்குறாங்களுக்கு அவைக்கு தெரியாது என்ன செய்கிறீங்கன்ற சம்மந்தம். நான் கச்சான் யார் பஸ்ஸில் ஏறி கச்சான் தான் விற்கிறேன். வறுத்த கச்சான், அவிச்ச கச்சான், அதே மாதிரி மஞ்சள் கடலை, தண்ணி போத்தல், இது 3-4 பொருள் தான் கடை பஸ்ஸுங்களில் ஏறி மாங்குளத்தில் கடங்கடைங்களும் மாங்குளம் பஸ்ஸுங்கள் மாறி மாறி அங்கிட்ட அலங்கிட்டே இறங்கி இங்கிட்ட நாங்கிட்ட ஏறி எடுத்து இதுதான் என் தொழிலாக இருக்குது. ஓகே. இப்போ அதில் இப்போ எவ்வளோ காலமாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து 3 வருடமாக அதை செஞ்சுட்டு இருக்கேன். 3 வருஷமாக அதான் செய்கிறீங்க. சரி, கதைக்கிற சில குறைவாக இருக்கும். ஓகே. அதில் வருமானம் உங்களுக்கு என்ன மாதிரி அதில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது? ஒரு நாளைக்கு என்ன இப்போ விடிய பஸ்ஸில் வேறு வலிக்கிட்டிங்கன்னா எத்தனை இப்போ அதில்? ஆனால் சாதாரணமாக விடிய 8-9 மணி ஆகும். ஓகே. பின்னர் ஏன்டா அந்த ஸ்கூல் டைம்களில் அப்படி ஆஃபீஸ் டைமில் பஸ்ஸுங்கள் ஏறி யாரும் செய்யலாது. அதுக்கு பின்ன அப்படி தான். அப்போ ஒரு 9 மணிக்கு இருந்து 5 மணி மட்டும் பஸ்ஸுகள் ஏறி நிற்கலாம். சில பஸ்ஸில் ஏற்றுவாங்க, சில பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. சில அங்கிட்டிருந்து வர பஸ்ஸில் தம்பி இப்போ தான் ஒருத்தர் இறங்கினார் ஏறாதீங்கன்றார். அப்போ அப்படியே போகிற ஒரு இங்கிட்டிருந்து ஒரு 5 பஸ், அங்கிட்டிருந்து 5 பஸ், 10 பஸ் வியாபாரம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் ஒரு 15 பஸ்ஸும் வியாபாரம் பார்க்கலாம். அப்படி இப்போ எல்லா பஸ்ஸுலேயும் ஏற்றுவாங்களா? நீங்கள் இப்போ மறைச்சு ஏறிக்க எல்லாத்துலேயும் ஏற்றுவாங்களா? அதான் சில பஸ் இப்போ 100க்கு 10% தான் ஏற்ற மாட்டாங்க. மற்றது எல்லா பஸ்லையும் ஏற்றுவாங்க. வர பஸ்ஸில் சில பேர் 1-2 ஆக்கள் ஏற்ற மாட்டாங்க. பஸ் ஒரு மனித நேயத்தோடு செய்கிறாங்க. சில பேர் அந்த போகிற அவசரங்களில் விட்டு போயிடுவாங்க. சில பேர் அந்த பஸ் கச்சான் கோதுகள் இருந்தால் கூட்ட பஞ்சு போட்டுட்டு ஏற்ற மாட்டாங்க. அப்படி சில பேர். ஓகே. இப்போ அதில் வருமானங்கள் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு? அதில் போதுமான இதாக இருக்கா உங்களுக்கு? ஆனால் இப்போதைக்கு வருமானம் எங்களுக்கு போதுமானதுன்றா எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் உணவு கொடுக்க சாப்பாடு இந்த விஷயம் வந்து பள்ளிக்கூடம் அதுங்களுக்கான அளவுக்கு போதுமாக இருக்குது. அதாவது அதுக்கு கொண்டு மேலே இதுங்க அதாவது இந்த வீட்டு உபகரணம் இந்த வீடுகள் இந்த இதுகள் இந்த பொருள்களை கொஞ்சம் செஞ்சுக்கிற வீடு வசதிகள் செஞ்சுக்கிஞ்சு மற்ற இந்த பிள்ளைகளோட உணவு இந்த கல்வி உபகரணங்கள் வாங்க அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இதுகளை வாங்க அது மாதிரி கொஞ்சம் சில நேரங்களில் போதாமையாக போகும். இதுதான். இது வீடு வந்து உங்களோட சொந்த வீடா அல்லது நீங்கள் இப்போ இது வாடகைக்கு இருக்கிறீங்களா? இது வந்து அண்ணாட வீடு. அது வாடகை கொடுக்குறது நீங்களும் போய் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சொந்த காணி வீடுகள் இல்லையா? அந்த அது காடாக இருக்கு போட காடாக யானை பிரச்சனை இருக்கு கொஞ்சம். யானை பிரச்சனை இருக்குது. யானை இருக்கு. யானை இருக்குது. பெருங்காடு தானே இஞ்சால. அங்கே தென்னைக்கண்டெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் கரண்ட் வெளியே போட்டுருக்காங்க. அந்த அங்கிட்ட வச்சு தென்னைக்கான தின்னுட்டு. அப்போ நீங்கள் இப்போ இந்த காணிக்குள்ளே இந்த கச்சான் செய்கிறீங்களா? நார்மலாக நார்மலாக கச்சான் கொஞ்சம் இந்த குழாய் தண்ணி இருக்குது அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறது. 3-4 பாத்தியண்டாலும் போட்டு சும்மா போட்டு கொஞ்சம் அதை போடுங்கிறது. சும்மா இருக்கிறது அதில் செய்ய அது இன்னொரு பெரிய விஷயம். இப்போ வீட்டில் இருக்கப்படியாக அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதில் வர கச்சானை விற்றா அப்போ அதில் கொஞ்சம் ஒரு 100 கிலோ கச்சாண்டான கூட புழுங்கினாலும் கூட அந்த வறுமை ஒரு ஆதாரம் வருமேன்ட்டு தானே அதை வீட்டில் செய்யலாம். சரி. வீட்டில் சும்மா இருக்கிறதுன்றதுக்காக சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏதோ உழைக்கணுமே அப்படின்றதுக்காக. சரி, ஓகே, சந்தோஷம். அக்காட்டையும் கதைப்போம். சரி, அக்கா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. இப்போ அண்ணாட உழைப்பில் தான் இப்போ உங்களோட குடும்பம் ரன் பண்ணி கொண்டிருக்கேன்னு. இப்போ நீங்கள் வேலை எதுவும் செய்கிறீங்களா? இல்லை தானே வீட்டை இப்போ தோட்டங்கள் அதில் செய்ய இப்போ அதோட நான் சேர்ந்து ஒத்தாசையாக இருக்கிறது மற்ற பிள்ளைகளை பார்க்குறது. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுத்து இப்போ எவ்வளோ காலம் இருக்கும்? 6-7 மாதம் வேணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு எதிர்பார்ப்போட இருந்து நீங்களா ஏதாவது கிடைக்க வேண்டியது அல்லது? இல்லை, எதிர்பார்ப்போட இல்லை. ஆனால் எடுத்து கேட்டிருக்கிறேன் அண்ணாட்ட. அக்கா அடுத்த ஒரு கிடைக்க ஞாபகப்படுத்துவா, அண்ணா ஏதாவது கிடைச்சதா, கிடைக்குமா, கிடைச்சதா என்ன உங்களோட வீடியோ போட்டது இப்போ நேரடியாக அந்த தொடர்ந்து அந்த யூடியூப் சம்மந்தமான பிரச்சனைகள் அதில் வந்தோட நாங்களும் அந்த உதவியில் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தோம். நாங்கள் அதை செய்யலை. மற்ற அந்த உதவி செய்கிறதுல வந்து குறைஞ்சிருந்தது. இப்போ உதவி வந்து உடனடியாக கிடைக்கல. சில ஆக்களுக்கு வந்து உங்களுக்கு போட்ட ஆக்களுக்கு எல்லாம் அநேகமான ஆக்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ அது நீண்ட நாளாக இதில் இருந்தது தான். பிறகு இப்போ அவங்க வந்து கதைச்சவங்க இப்போ இன்றைக்கு இந்த உதவி செய்த ஆக்கள் அப்போ கதைக்கத்தான் நானும் பிறகு உங்களோட வீடியோக்களை வந்து அனுப்பி நான் இப்படி
வாழ்வாதாரம் சம்மந்தமாக அப்படி உதவி தேவைப்படுறாக்களாக இருக்கணும் வேண்டியும் பாருங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவைக்கும் பார்த்தோன்னே இப்போ உங்களோட விஷயங்கள் அது சம்மந்தமாக அவைக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று வந்திருந்தது இப்போ அதன்படி தான் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு இந்த பொருட்கள் வாழ்வாதாரம் சம்மந்தமான தேவைக்காக அதாவது உங்களோட தொழிலுக்காக கச்சான் விற்கிறதா நீங்கள் மெயினாக உங்களோட தொழிலாக செய்றீங்க அதில் வந்து கச்சான் மற்றது கடலை பருப்பு மஞ்சள் கடலை அதுக்குரியது மற்றது வந்து டிப்பி மற்ற அந்த பிஸ்கட் ஐட்டங்கள் மற்ற கச்சான் பிஸ்கட் அந்த விஷயம் மற்றது தண்ணி போத்தல் 1 லிட்டர் தண்ணி போத்தல்னு சொன்னால் அது உங்களை தூக்குற கஷ்டம் வெயிட் கூட அது கொஞ்சம் அது வேணும் 1/2 லிட்டர் தண்ணி போத்தல் அதுவும் வேண்டினாங்க இப்போ அதுலேயும் ஒரு 3 கேஸ் எடுத்துருக்கிறோம் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த உதவி தாராளமாக காணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இல்லையா ஏன்னா நீங்கள் முதல் நாங்கள் யோசிச்சது முதல்ல அந்த கடை சம்பந்தமாக முன்னுக்கு அதில் வந்து ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிதின்றது வந்து கட்டாயம் தேவை இப்போ அது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருந்தது அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் இவ்வளோ நாள் உதவியே கிடைக்காம இருந்த ரீதியில் வந்து இப்போ இது கிடைச்சிருக்கிற வந்து பெரிய உதவி சந்தோஷமா உங்களுக்கு திருப்தியா சரி மனசார கொடுத்தா 10 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா வச்சு 100 ரூபா ஆகக்கூடிய இது எங்களுக்கு இருக்கு கட்டாயம் வேண்டாம் அந்த ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்கு கட்டாயம் அதுதான் இது அப்போ அது அவங்க சந்தோஷமா அவங்க கொடுக்குறாங்கடா ஒரு 10 ரூபா அந்த 10 ரூபாய் அவங்களுக்கு நாங்கள் சந்தோஷமா 100 ரூபாய்க்கு காட்டினா தான் அவங்களுக்கும் மகிமை நமக்கும் பெருமையாக இருக்கும் அந்த அப்போ அவங்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் காட்டி இது போய் நாங்கள் 10 ரூபா தான் இந்த 10 ரூபா வச்சு 100 ரூபாய் நிற்கிறார் அப்போ அவருக்கு உதவி செய்யறதை பற்றி ஒரு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சில பேர் உதவி வாங்குறாங்க உதவி வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க தெரியாது சில பேர் நான் கண்டிருக்குது சில பேர் உதவி வாங்குறாங்க அவங்களோட வேலையை செய்கிறாங்க அப்புறம் எப்பயுமே கேட்டால் இல்லைன்றாங்க அதான் அது எப்பயுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த இல்லைன்னு சொல்லாமல் நாங்கள் இல்லாதவங்கள இருந்து உணவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளரணுங்கிறது தான் ஒரு ஆசை கட்டாயம் சந்தோஷம் சரி என்னென்னு சொன்னால் இப்போ அதுக்கு முதல்ல இப்போ இந்த உதவியை யார் செய்திருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் நான் இப்போ உங்களை சொல்லிடுறேன் சரியா இந்த உதவியை உங்களுக்கு இன்றைக்கு செய்தாக்கலாருன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்கள் மூலமாக வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சரி ரைட் அப்போ அந்த ஸ்கூலோட பழைய மாணவர்கள் சரியா இப்போ அதில் வந்து இப்போ நிறைய ஆண்டுகளை சேர்ந்த பழைய மாணவர்கள் இருக்கிறோம் அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து 1981ஆம் ஆண்டு ஓஎல் படித்த மாணவர்கள் அதே போல் 1984 ஏஎல் படித்த மாணவர்கள் இவர்கள்தான் என் மூலமாக வந்து பல உதவி திட்டங்களை இப்போ இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து யாழ்ப்பாணம் குப்புளானை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதிப்பிடமாகவும் கொண்ட திருமதி தவமணி கதிரவேலு அவர்கள் கடந்த 17/7/2025 அன்று இறைபதம் அடைந்தார் அவர் எமது சக மாணவி சாந்தினியின் தாயாரும் குப்லான் விக்னேஸ்வரா வித்தியாலய முன்னாள் ஆசிரியரும் ஆவார் அன்னாரின் 31ஆம் நாள் நினைவாக இன்று உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் 1981 ஓஎல் படித்த மாணவர்கள் அதே போல 1984 ஏஎலில் சாந்தினியுடன் கல்வி கற்ற சக மாணவர்கள் இந்த வாழ்வாதார உதவியை வழங்கி அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறார்கள் அப்போ அவர்களோட அந்த சாந்தினி என்ற வாட அம்மா தான் முசம் போயிருந்தவா அப்போ அவைன்ற சக மாணவர்கள் இந்த கனடா அது மாதிரி பல நாடுகளில் வந்து வசிக்கிறோம் அவை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இப்படியான சின்ன சின்ன உதவி திட்டங்கள் பெரிய உதவி திட்டங்கள்ன்றது வந்து இப்போ எங்களோட இல்லத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவைன்ற இதுக்குள்ளே வந்து நீங்களும் உள்வாங்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான செய்தி சரி அதன்படி வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உதவி திட்டத்துக்காக வந்து மொத்தமாக 1,700,000 ரூபாய் காசை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவை இப்போ அதில் வந்து 2 கட்ட உதவி திட்டங்களுக்காக ஒன்று வந்து நாங்கள் இனித்தான் போய் வந்து செய்ய போகிறோம் இப்போ அதில் வந்து மிச்சம் வந்து அதில் வந்து 2 இதாக வந்து பிரிச்சிருந்தாங்க ஒன்று வந்து 70,000 ரூபா உதவி திட்டம் இப்போ இந்த உதவி திட்டத்துக்காக பிரிச்சிருந்தாங்க அதேமாதிரி 30,000 ரூபா உதவி திட்டம் வந்து இனி அதை நாங்கள் போய் செய்ய போகிறோம் இப்போ இதில் வந்து இந்த 70,000 ரூபா உதவி திட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய இந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தேவையான சாமான்கள் உள்ளடங்களாக வந்து இந்த விஷயங்களை வாங்கியிருக்கிறோம் அப்போ இதுக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை கொண்டு செல்றதுக்கு அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து உங்களுக்கு தாராளமாக வாங்கி தந்திருக்கிறோம் சரியா இப்போ இந்த சாமான்கள் இதுகளோட மேலதிகமாக உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் காசையும் இதில் தரும் சரியா இப்போ இதுக்கு என்ன இப்போ இதில் ஏதாவது தவற விடப்பட்ட சாமானோ அல்லது நீங்கள் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான மேலதிகமான அந்த சுவை ஊட்டியலோ அப்படியான விஷயங்களை இதில் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க சரியா ஓகே சந்தோஷம் சரி உங்களுக்கு வந்து இந்த உதவிகள் இதில் வாங்கின சாமான்கள் எல்லாமே திருப்தி தானே காணும் இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக அதை செய்திருக்கீங்க 10 ரூபா சந்தோஷமாக வாங்கணும் முதலாக்காக கேட்டிருந்தீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வேண்டாலும் எங்களுக்கு ஒரு சின்ன தொகை என்றாலும் வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கு
இப்போ அந்த நிதி உதவியில் நாங்கள் உங்களுக்கு தாராளமாக அதை செய்திருக்கிறோம் என்ன நீங்கள் கேட்டதை விட மேலதிகமாக செய்திருக்கிறோம் ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. சரி ஓகே சந்தோஷம். அக்கா என்ன சொல்ல போறீங்க இப்போ அவங்களுக்கு? முதல்ல அக்கா சொல்லுங்க, அடுத்த அண்ணா சொல்லுங்க. என்ன மேக் எனக்கு கேட்கலாம். என்ன பேர் என்ன சொன்னீங்க? சாந்தி. ஓ 1981ஆம் ஆண்டு ஓஎல் படித்த மாணவர்கள், 1984 ஏஎல் படித்து முடித்திருக்கும் மாணவர்களும் இணைந்து, எல்லா மாணவர்களும் இணைந்து கதிரவேலு தவமணி கதிரவேலு அவர்களுடைய நினைவாண்டு முன்னிட்டு எங்களுக்கு இந்த பொருட்களை வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்த அனைத்து மாணவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த அம்மா ஆத்துமா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. கட்டாயம். சரி அண்ணா என்ன சொல்ல போறீங்க? 1981 கல்வி கற்ற அந்த ஓலவேல் மாணவர்கள், அதே போல் 1984 ஏழு செய்த அந்த சாந்தினி அக்காவோட சேர்ந்து மற்ற மாணவர் ஏழு செய்த அனைத்து மாணவர்களும் சேர்ந்து இவற்று வாழ்வாதார உதவிக்காய் எங்களுக்கு இந்த பொருளை வாங்கியிருக்காங்க. தண்ணி, பிஸ்கட், டிபி, மஞ்சள், கச்சான். அது மாத்திரம் அல்லாமல் அதுக்கு கொண்டு போயிட்டு இங்கேருந்து வறுவல் காசு, அதாவது அந்த வரக்கு அந்த கச்சான் கட்டுறது பேக், அதுகள் வாங்கக்கூடியதுக்காக மேலதிகமாக ஒரு 5000 பணத்தையும் தந்து உதவிய அந்த சகல மாணவர்களுக்கும், அதேபோல் அந்த சாந்தி என்று சொல்கிற அந்த மாணவியின் தாயார் காலமான அந்த அம்மாவோட நினைவூட்டி எங்களுக்கு தந்த இருக்காங்க. அதே போல் அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையையும் நாங்கள் இறைவனத்தை பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி அந்த பழைய மாணவர் சங்கத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனைத்து பழைய மாணவர் சங்கங்களுக்கும் எனது அன்பான பணிவான ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சரி, அப்போ சந்தோஷமான நிறைவான சந்தோஷம். சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா. கடவுள் அப்போ 10 ரூபாய் 100 ரூபாய் ஆக்குவார். அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த உதவியும் எடுத்து வந்திருக்கு. அவையும் வந்து உங்களை நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ அவை அனுப்பினான். அப்போ அதில் ஒரு குடும்பமாக உங்களை செலக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு ஆர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற இதில் அப்போ நீங்கள் அதை சரியான முறையில் செய்தால் தான் அவைக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த உதவி செய்திருக்கிறோம், ஒரு வாழ்வாதார உதவியை செய்திருக்கிறோம்னு சொல்லி நான் இந்த டிஷர்ட் போட்டுட்டு கொடுக்கணும். இன்றைக்கி அவங்க சில பார்ப்பாங்களா இருக்கும். இன்றைக்கி உலக அளவில் ஃபேமஸ் ஆகியிருக்கக்கூடிய, ஏன்னா இவ்வளோ காலத்துக்கு யாருமே அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் பார்க்கணுன்ட்டு நினைக்கிறேன். சொல்லுங்கள். நேற்று எங்களோட பழைய மாணவர் சங்கம், அதாவது பண்டாவலில் நான் படித்த ஸ்கூலில் பழைய மாணவர் சங்கம் மெச்சூர் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு மெச்சூர் அடித்து நாங்கள் வெத்தினதில் கப்பா கொண்டு காட்டலாமா? காட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆடு ரெண்டு படிச்சுக்கிறேன். என்ன விளையாட்டுண்ணா? என்ன விளையாட்டு? கிரிக்கெட் விளையாட்டு போட்டி. அப்போ இந்த ஃபேஸ்புக்கிலலாம் இன்றைக்கு ஒரே நாளில் 20 லட்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ண அந்த, அதாவது இன்றைக்கு நட்சத்திரம் நாயகன் சொல்கிற மாதிரிக்கு அந்த மாதிரிக்கு விளையாண்டு ஒரு ஓவரில் 3 6 ஒரு 4 2 2 ரன் அடித்து, அதாவது இந்த மாதிரி கை நல்லா இல்லவங்க கூட விளையாட முடியாத இந்த ஒரு கையில் வச்சு இப்படி விளையாண்டதுக்காக இப்படியெல்லாம் பரிசு வாங்கிட்டு இருக்கோம். அது இப்போ அவங்க எல்லாம் என்ன இப்போ நார்மலாக எல்லாம் விளையாடக்கூடிய ஆக்கள் எல்லாம் நார்மலாக விளையாடுறது. எங்களோட பெட்ஜில் நாங்கள் 2001 ஓலெவல் செஞ்ச வெஜ் இந்த பையனும் வெற்றி அடைஞ்சதுக்கு மேலே வெஜ் மேலே சீரியஸ் எங்களுக்கு இப்படி மேலே வச்சு அனுபவிச்சாங்க. கட்டாங்க. தேங்க்யூ அண்ணா, வாழ்த்துக்களை. சந்தோஷம், வாங்க, சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். சரி, நன்றி. ஓகே, மீண்டும் ஒரு முறை தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள், குறிப்பாக 1981 ஓயல் படித்த, அதே நேரம் 1984 ஏல் படித்த மாணவர்கள், அந்த பழைய மாணவர்களுக்கு வந்து நிச்சயமாக நானும் இந்த இடத்துல வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொன்னால், இப்போ இந்த குடும்பம் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பல உதவி திட்டங்களை வந்து என்ன சொல்கிறது, இப்போ கனடா மட்டும் இல்லை, யூரோப்பில், அது மாதிரி லண்டனில் சொல்லி பல நாடுகளில் இருக்கிறோம். அப்போ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வட்டமாக இந்த உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஈழத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்காக.
அந்த அடிப்படையில் கடந்த ஒரு வருடமாக வந்து எனக்கு தொடர்பு கிடைச்சு அதன் மூலமாகவும் சில உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன், அதை விட வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா பெரிய ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து இவர்களுக்கான இந்த நிதியையும் வந்து அனுப்பி அதை விட எங்களுடைய அந்த நிதியில் வந்து எங்களுக்கான போக்குவரத்து செலவுகள், அதே நேரம் இவர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு வர நாங்கள் ஆட்டோவில் தான் கொண்டு வந்தது, அதுக்கான போக்குவரத்து செலவு உள்ளடங்களாக எல்லா விஷயத்தையும் அதிலே வந்து அனுப்பியிருந்தவே கண்டிப்பாக அதற்கும் இந்த இடத்துல வந்து கட்டாயம் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அதை விட வந்து தவமணி கதிரவேலு அம்மாவினுடைய 31ஆம் நாள் நினைவு முன்னிட்டு தான் இந்த உதவியை வந்து அவருடைய சக நண்பர்கள் சாந்தினி அக்காவினுடைய சக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செய்திருந்தவை. கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களும். உங்களுடைய உதவி நிச்சயமாக அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதை கொண்டு அவை இன்னொரு கட்டத்துக்கு போயினோம்ன்றதில் வந்து நிச்சயமாக மாற்றம் இல்லை. அதே போல் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை நான் இங்கே முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய ராஜேந்திர அண்ணா, அவர் தான் என் மூலமாக தொடர்புகளை மேற்கொண்டு இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ தன்னுடைய நண்பர்கள் வட்டாரம் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிற, அதே மாதிரி தன்னுடைய பர்சனலாகவும் சில உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் பிரபுகளே.